குளோபல் கேரண்டர்ஸ். ஸோ நீங்க கேரண்டர்ஸ் எவ்வளோ இந்த லோன் ப்ராடக்ட்க்கு நீங்க எத்தன கேரண்டர்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நினைக்கிறீங்களோ, அத உங்களுக்கு நீங்க போட்டுக்கொள்ள இயலும். ஸோ அதுக்கு பிறகு சார், இப்ப லோன் நாங்க ஒரு பெரிய மைக்ரோ ஃபைனான்ஸ் ப்ராடக்ட்ன்னா, அதுல வந்து இப்ப தனித்தனியா சப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் தானே சார். அப்படின்னா இப்ப அ லோன் 1, லோன் 2 அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும், இன்னும் சப் ப்ராடக்ட்ல தான் நாங்க மெயினா ஆட் பண்ணிக்கொள்ள போறோம். ஸோ சப் ப்ராடக்ட் போட்ட பிறகு தான் அதோட அமௌண்ட் ரேஞ்ச், அதோட இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ராடக்ட் வந்து இப்ப மைக்ரோ லோன் சார் எனக்கு ப்ராடக்ட் ஒண்ணு சொல்றீங்களா சார்? அப்ப அது எங்களுக்கு அதையே செஞ்சு காட்ட இயலும். உங்களோட லோன் பேர் வந்து ஆஹா, ஓகே சார். மைக்ரோ லோன். ஓகே. ஸோ மைக்ரோ லோன் உங்களோட ப்ராடக்ட் கோட போட்டுக்கோங்க. அ லோன் பீரியட் டைப் எப்படி சார்? நீங்க மந்த்லி ஓகே சார். வீக்லி. இன்ட்ரெஸ்ட் பீரியட் டைப்? ஓகே சார். கலெக்ஷன் பீரியட் டைப்? வீக்லி. கலெக்ஷன் டேட் ஸ்ட்ராட்டஜி எப்படி சார் உங்களோட இன்ஸ்டால்மென்ட் வந்து ஜெனரேட் ஆவணும்? ரூட் ரூட் மாதிரியா? சேம் ஆஸ் இன்ஸ்டால்மென்ட். ஓகே. ரூட் மாதிரின்னா சார், இப்ப சில டைம் இப்ப ரூட் இப்ப நாங்க குரூப் லோன் அதுல வந்து மண்டே, டியூஸ்டே அந்த மாரி போட்டுக்கொள்வோம் தானே சார். அப்ப இப்ப நீங்க மண்டே ஆயின ரூட் இப்ப நாங்க கிரியேட் பண்ண ஒரு லோன் வந்து ரூட் வைஸ் போகுதுன்னா, அப்ப இப்ப மண்டேன்னு நாங்க அந்த ரூட்ட கிரியேட் பண்ணியிருந்தோம்னா, எவ்ரி மண்டே அந்த ஷெட்யூல் வந்து சரியா உங்களுக்கு காட்டும். ஓகே சார். அப்ப நாங்க ரூட் வைஸ்ல போட்டுக்கொள்வோம். இப்ப சார் இந்த ப்ராடக்ட்க்கு வந்து உங்கள்ட்ட எவ்வளோ கேரண்டர்ஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க சார்? நீங்க எவ்வளோ சும்மா நார்மலா போடுவீங்க? 5 ஓகே. ஓகே சார். குட். ஸோ இப்ப நாங்க சப் ப்ராடக்ட் லேபல் வந்து மைக்ரோ லோன் 1ன்னு போட்டுக்கொள்வோமே. ஸோ லோன் 1 அதுல வந்து லோன் அமௌண்ட் எப்படி சார் உங்களோட நீங்க குடுத்த இந்த ஒரு ரேஞ்ச்? ஓகே கிரேட். ஸோ 35,000 டூ 50,000 ஸோ நாங்க அத போட்டுக்கொள்வோம். ஸோ இப்ப நாங்க ப்ராடக்ட்ஸ் இந்த ரேஞ்ச்ல கிரியேட் பண்ணக்குள்ள இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப உங்களோட ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க தானே கலெக்ட் பண்ற ஸோ அவங்க வந்து போயிட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு என்னது லோன் ஒண்ட அவங்க கஸ்டமர் ஒண்ணு எடுக்க போறாங்கன்னா, அந்த ஆஃபீஸருக்கு வந்து இந்த ரேஞ்ச்க்குள்ள மட்டும் தான் அந்த லோன குடுக்க இயலும். வேற அவருக்கு வேண்டிய மாதிரி ரேஞ்சஸ் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஹெட் ஆஃபீஸ்ல கிரியேட் பண்றனால, அதுல எந்த சேஞ்சுமே பண்ணேயலாம். லோன் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளயே தான் அவரு வந்து செலக்ட் பண்றதுக்கு குடுப்பாங்க. ஸோ அதுதான் இதுல யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி மாரி சார்? ஆஹஹ. ஓகே. ஸோ லோன் பீரியட் எப்படி சார்? 34 வீக்ஸா சார்? ஓஹோ! ஓகே, ஓகே. 24 வீக்ஸ். ஓகே. ஸோ நீ இப்படி போட்ட உடனே சார் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்துக்கொள்ளையிலும் எவ்வளோ இன்ஸ்டால்மென்ட் அமௌண்ட் வரப்போகுது, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரப்போகுது அதற்கு அப்படின்றது ஓ! சார் எல்லாமே இங்க இருக்கிற மினிமம் வேல்யூ நாங்க போட்டுக்கிறதுக்கு கால்குலேட் ஆகும். அ அது பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு மாதி. ஸோ இப்ப அந்த கஸ்டமருக்கு நாங்க லோன் கிரியேட் பண்ணக்குள்ள அதுக்கேத்த அமௌண்ட் வந்து வரும். இங்க காட்டுறது வந்து நாங்க போட்டுக்கிற லோவஸ்ட் அமௌண்ட். இந்த ரேஞ்சஸ்ல போட்டுக்கிற லோவஸ்ட் அமௌண்ட் காட்டும். ஓகேயா சார்? அ சார் அது கிளியரா? ஓகே சார். ஸோ நாங்க இப்ப ஓகே சார். இப்ப நாங்க பண்ணிய போனோம்னா, சார் நீங்க சேவிங்ஸ் அந்த மாதிரி எடுக்குறீங்களா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து?
ஆஹஹா. ஓகே சார். ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு வேற அந்த சேவிங்ஸ் நீங்க ஆட் பண்ண வேணும்ன்றாலும் உங்களுக்கு அங்கனால ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதுல அமௌண்ட் டைப், பேமெண்ட் டைப் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் டைப் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். சார் சேவிங்ஸ் எடுக்கக்கொள்ள எப்படி சார்? அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து எடுக்கிறீங்களா? இல்லாட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் த லோன் எடுக்கிறீங்களா? ம்ஹ்ம். ఓకే సార్. ఓకే. లోన్ అలాగే వెనమ వెనుమ సెపరేట్‌లీ కస్టమర్స్ ఉంటే మీకు ಅದಕ್ಕೆ ಸೆಪರೇಟ್ ಏನು ಸೇವಿಂಗ್ಸ್ ಏನೋ ಲೋನ್‌ಗೆ ನಿವಿಗನ್ನೇ వెనమ ಏನೋ ಸೇವಿಂಗ್ಸ್ ದಾನ್ನು ನಿವಿ ಅದಕ್ಕೆ ಸೆಪರೇಟ್‌ಲி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் தான். சார் உங்களோட சேவிங்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வேற எடுக்கிறீங்களா? சேவிங்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்று நீங்க குடுக்குறீங்களா சார்? ஓகே. ஸோ அது எப்படி சார்? ஃபிளாட் இன்ட்ரெஸ்ட்டா? அது எப்படி கால்குலேட் ஆகுது? வீக்லி, மந்த்லி, இயர்லி அந்த மாதிரி உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள வரும். என்னது சார்? ஓகே, ஓகே. மந்த்லி. ஓகே சார். ஸோ அதுக்கு போறோம் சார். இப்ப நாங்க சப் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணோம் தானே, அதுல நீங்க ரிக்வயர்ட் கேரண்டர்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மைக்ரோ லோன் 1ன்னு போட்டுக்கிறேன் தானே சார். ஸோ அதுக்கு ரிக்வயர்ட் கேரண்டர்ஸ் நீங்க எவ்வளவு எடுப்பீங்க சார்? ஆஹஹ. ஓகே. ஸோ நீங்க எல்லா லோன்ஸுக்குமே 5 கேரண்டர்ஸ் கட்டாயம் இருக்கணும். அப்படியா சார்? ஓகே. மினிமம் எவ்வளவு சார்? மினிமம் 3யா சார்? ஓகே. ஸோ இங்கன வந்து சார் நாங்க 3ய போட்டுக்கொள்ளணும். ஸோ கட்டாயம் இருக்க வேண்டியது 3 அதுவரைக்கும் 5 வரைக்கும் போட்டுக்கொள்ளலும் அப்படின்றத தான் நாங்க மேல போட்டிக்கிறேன். ஓகே. ஸோ நான் இங்கன ரிக்வயர்ட் கேரண்டர்ஸ் 3ன்னு போட்டுக்கொள்றேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பெனால்டி மெத்தட் எப்படி சார்? கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பெனால்டி நீங்க எடுக்கக்கொள்ள, எவ்ரி இன்ஸ்டால்மென்ட் நீங்க பெனால்டி எடுக்கிறீங்களா? இல்லாட்டி அ பெனால்டி எடுக்கக்கொள்ள லோன் முடிஞ்ச பிறகு பெனால்டி கால்குலேட் பண்ணுங்க. ஆஹா. ஓகே சார். ஓகே. ஸோ நாங்க இங்கன பெனால்டி 0 அப்படின்னு போட்டுக்கொள்வோம். ஸோ அப்ளை ஆஃப்டர் டேஸும் இப்ப அதுக்கு தேவையில்ல. நீங்க பெனால்டி எடுக்கிறதுனால. ஸோ உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி சார்? அமௌண்ட் எவ்வளவு மாதிரி? ஓ! இப்ப நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்களுக்கு வேண்டிய மாரி ஒரு அமௌண்ட் எடுப்பீங்களா சேவிங்ஸ்க்கு? அப்டிலாட்டி நீங்க என்ன சரி ஆஹாஹா. ஓகே சார். மினிமம் மினிமம் அமௌண்ட் ஒண்ணு அப்படி இல்லையா சார்? ஆஹாஹாஹா. ஓகே சார். ஓகே. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு மாரி நீங்க குடுப்பீங்க சார்? மினிமம் 100 பெர்சன்டேஜ் சார். ஓகே சார். ஸோ நான் இனி இன்ட்ரெஸ்ட் ரேட் 1%ன்னு போட்டுக்கொள்றேன். ஸோ அத நாங்க ஆட் டூ லிஸ்ட் அப்படின்றத பண்ணணும். ஸோ பண்ணின உடனே எங்கட்ட சப் ப்ராடக்ட் எல்லாமே கிரியேட் ஆகி இருக்கும். இந்த சப் ப்ராடக்ட். ஸோ இந்த மைக்ரோ லோன் அப்படின்ற மெயின் ப்ராடக்ட்க்கு உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சப் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும் சார். ஸோ இப்ப நான் 1 கிரியேட் பண்ணினேன். ஸோ அதே மாதிரி இப்ப நீங்க மேல போனீங்கன்னா, உங்களுக்கு அகைன் சப் ப்ராடக்ட் அப்படின்னா மைக்ரோ லோன் 2 அப்படின்றத போட்டு அதோட ரேஞ்ச், அமவுண்ட் ரேஞ்ச், அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், லோன் பீரியட், அதோட என்ன பெனால்டி நீங்க எடுக்கிறீங்களானாலும் அது தேவையில்ல. அதே மாரி சேவிங்ஸ் அக்கவுண்ட் அதுக்கு நீங்க எடுக்கிறீங்கன்னா, அது எல்லாத்தையுமே போட்டு அகைன் ஆட் டூ லிஸ்ட் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு போறோம் சார். ஸோ நீங்க அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஃபுல் ப்ரிவியூ பண்ணிக்கொள்ளையிலும். என்ன மாதிரி இந்த லோன் வந்து கிரியேட் ஆகியிருக்குது. அதோட பிரின்சிபல் அமவுண்ட் என்ன? அதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? டோட்டல் சார்ஜஸ் என்ன? அதோட கிராண்ட் டோட்டல்.
அண்ட் அதோட டியூ டேட் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்லன்னு நீங்க நெனச்சாலும் உங்களுக்கு டிலீட் பண்ணிக்கொள்ளயும் இயலும். அ அதோடது இப்ப நீங்க பண்ண போனீங்கன்னா, உங்களோட அடிஷனல் சார்ஜஸ் நீங்க அடிஷனல் சார்ஜஸ் சரி ப்ராடக்ட் இந்த லோன் குடுக்கக்குள்ள எடுக்கிறதா சார்? டாக்குமெண்ட் சார்ஜ் இப்படி என்ன சரி? ஓகே. ஸோ என்னது சார்? இன்சூரன்ஸ் சார்ஜ். ஓகே சார். ஸோ அத எங்களுக்கு ஆட் பண்ணி தரையிலும், இந்த லிஸ்ட்ல நாங்க சும்மா ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்ப பேசிக்கா இருக்கிற சார்ஜஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற என்ன சரி சார்ஜஸ் இருந்தாலும் எங்களுக்கு அத ஆட் பண்ணி உங்களுக்கு தரையிலும். நாங்க ஆல்ரெடி இது கிரியேட் பண்ண லிஸ்ட் தான் இருக்குது. இது செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிரும். அப்படி இல்லாட்டி செட்டிங்ஸ்ல போயிட்டு புது சார்ஜஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள மேலும். ஸோ இப்ப நான் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் கிளிக் பண்ணிக்கொள்றேன். ஸோ டாக்குமெண்ட் சார்ஜ் எவ்வளோ சார் அமௌண்ட்? ஓகே சார். ஸோ அது 4% ஓகே. ஓகே. ஸோ அத எப்படி சார் நீங்க டிடக்ட் பண்ணுவீங்க? உங்களோட சார்ஜ வந்து ஓகே. ஆன் லோன் டிஸ்பர்ஸ்மென்ட் அத போட்டுக்கிட்டு நீங்க ஆட் சார்ஜ் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சார்ஜ் ஆட் பண்றதுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ எல்லா சப் ப்ராடக்ட்ஸ்க்கும் இதே டாக்குமெண்ட் சார்ஜ நீங்க ஆட் பண்ணணும்டா, இத கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாம ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் இந்த லோன் 1க்கு மட்டும்டா, நீங்க ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ன்றத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு இங்க லிஸ்ட் அப்படியே காட்டும். நீங்க கிரியேட் பண்ண எல்லா சப் லோன்ஸையும். ஸோ அதுல உங்களுக்கு தேவையானத கிளிக் பண்ணி கொள்ளையிடும். ஸோ இப்ப நான் எல்லா ப்ராடக்ட்க்கும் இதே டாக்குமெண்ட்ரி சார்ஜ்ன்றத போட்டுக்கொள்றேன். ஸோ ஆட் சார்ஜ்ன்றத கிளிக் பண்ண உடனே, இந்த பனியஸ உங்களுக்கு விளங்கும். டாக்குமெண்ட் சார்ஜ், இன்கம் அப்படின்றது. ஸோ அது மாதிரி வேற சார்ஜஸ் இருந்தாலும் உங்களுக்கு இங்க கிளிக் பண்ணி, அகைன் ஆட் சார்ஜ் பண்ணினோனே இங்க லிஸ்ட்ல காட்டும். அடுத்தது சார் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து என்ன சரி அ அ கஸ்டமர் கிட்ட இருந்து நீங்க இந்த ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ண ஒரு இந்த லோன எடுக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து அ என்னென்ன டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு இங்க கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். இத செட்டிங்ஸ்லயும் செஞ்சு கொள்ளையிலும் சார். ஸோ இங்க உங்களுக்கு பார்க்கையிலும் நாங்க ஆட் பண்ணியிருக்கிற 2 லிஸ்ட்ல இருக்கிறது வந்து இங்க காட்டும். ஸோ உங்களுக்கு இத தவிர வேற என்ன சரி டாக்குமெண்ட் எடுக்கணும்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ்ல அத ஆட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இப்ப நான் ஐடென்டிட்டி ப்ரூஃபையும் இன்கம் டாக்குமெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது 2 இங்க காட்டுது. ஓகே. ஸோ நாங்க அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு, இங்க சேவ் ப்ராடக்ட் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணினோம்னா, எஸ் ப்ராசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அது வந்து ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்ற ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து, இங்க வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகிரும். ஸோ இங்க எங்களுக்கு வழங்குது மைக்ரோ ஃபினான்ஸ், அதோட ஃபிளாட் ரேட் அது என்னென்னன்னு ஃபுல் டீட்டெயில்ஸோட இங்க வியூ பண்ணிக்கொள்ள உங்களுக்கு இயலும். அதுல கிரியேட் பண்ணிக்கிற சப் லோன்ஸ் எல்லாமே இங்க லிஸ்ட்ல உங்களுக்கு காட்டும். அடுத்தது வந்து அந்த டீட்டெயில்ஸ்ல என்ன சரி எடிட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லாம இந்த ஃபுல் ப்ராடக்ட்ட உங்களுக்கு டிலீட் பண்ணிக்கொள்ள வேணும்னாலும், டிலீட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதுதான் பேசிக்கா எப்படி ஒரு லோன் கிரியேட் பண்றது சார். நெக்ஸ்ட் வந்து இப்ப நாங்க கஸ்டமர்ஸ எப்படி கிரியேட் பண்ணிக்கொள்றோம், எங்களோட சிஸ்டம்ல ஆட் பண்ணிக்கொள்றோம்ன்னு பார்ப்போம். ஸோ நாங்க இது ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிறோம். ஸோ ஒரு பிரான்ச்க்கு போயிட்டு, நாங்க அந்தந்த பிரான்ச்க்கு ஏத்த மாரி கஸ்டமர்ஸ கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ நான் இப்ப மாத்துற பிரான்ச்ச கிளிக் பண்ணேன். ஸோ அத கிளிக் பண்ண உடனே சார், இந்த மாதிரி மாத்துற பிரான்ச் சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டேஷ்போர்ட்ல வியூ ஆகும். ஸோ செப்பரேட்டா அந்தந்த பிரான்ச்க்கு என்னென்ன அ நடக்குது அப்படின்ற உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ இந்த டேஷ்போர்ட்ல பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ இப்ப நாங்க போனோம்னா, இப்ப பேசிக்கா ஒரு பிரான்ச்ல வந்து நாங்க எப்படி எங்களோட ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணிக்கொள்றதுன்றத பார்ப்போம் சார். ஸோ இந்த டேஷ்போர்ட்ல நெக்ஸ்ட் வந்து ஃபீல்ட் ஆப்பரேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணிக்கோனீங்கன்னா, ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்க அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அத கிளிக் பண்ண உடனே சார் இப்ப அ இப்ப என்னது ஒண்ணாவது பேசிக் வந்து எங்களோட ரூட். ஸோ ரூட்ன்னா எப்படி என்னது ஒரு கலெக்ஷன் எடுக்கிற ஃபுல் ரூட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்க பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ ஒரு ரூட்ஸ்லயுமே உங்களுக்கு சென்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது ஒரு சென்டர்லயுமே உங்களுக்கு குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அந்தந்த குரூப்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேல தான் இந்த ப்ராசஸ் வந்து போகுது சார். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டா பார்ப்போம் எப்படி ரூட் வந்து கிரியேட் பண்றேன்ட்டு. ஸோ இங்க நீங்க ஆல்ரெடி ரூட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு இங்க ரூட் மேனேஜ்மென்ட் இன்டர்ஃபேஸ்ல ஃபுல் லிஸ்ட்டும் காட்டும்.
அப்படி நீங்க ரூட் ஆட் பண்ணி இல்லாட்டி உங்களுக்கு இங்க ஒன்றும் காட்டாது. ஸோ புது ரூட் ஒண்ணு நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இங்க நீங்க ஆட் நியூ ரூட் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணணும். ஸோ நீங்க ஆட் நியூ ரூட் பட்டன கிளிக் பண்ணீங்கன்டா இந்த மாரி ஒரு பாப்பப் ஸ்க்ரீன் வரும். அதுல வந்து ஒண்ணாவது ரூட் நேம் அப்ப நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இங்கன ரூட் நேம போட்டுக்கொண்ட போறோம். ஸோ இது இங்கன ஸ்டார் மார்க்ல உள்ளதெல்லாம் கம்பல்சரி. நீங்க கட்டாயம் அ டைப் பண்ண வேணும். அடுத்தது ரூட் கோட்ஸ் இது வந்து உங்களுக்கு வேணும்டா மேனுவலா போட்டுக்கொள்ளயுமே இயலும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இப்ப ரூட் கோட் வந்து ஒரு ஆர்டரா ஜெனரேட் ஆவணும் அப்படின்னா, உங்களுக்கு அத செட்டிங்ஸ்ல செஞ்சு கொள்ள இயலும். ஸோ நாங்க போற வரைக்கும் செட்டிங்ஸ்ல அத எப்படி செய்றேன்னு பார்ப்போம். ஸோ இப்பைக்கு அ ஸோ உங்களோட ரூட் நேம் ஒண்ணு எனக்கு சொல்லணுமா? ஓ! சார் ஏரியா தான். ரூட்ன்னா இப்ப நாங்க ஒரு ஏரியாவா சூஸ் பண்ணியும் போட்டுக்கொள்ள இயலும். அந்த ஏரியாவுல உங்களுக்கு வேற வேற சென்டர்ஸ் இருக்கும் தானே சார்? ஓ! ஓ! ஆயிட்டா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா நேம ரூட்டா போட்டுக்கொள்ள இயலும். அதுக்கு பிறகு அந்த ரூட்ல அந்த ஏரியால இருக்கிற உங்களுக்கு வேற வேற சென்டர்ஸ போட்டுக்கொள்ள இயலும். அப்புறம் அந்த சென்டர்ல உங்களுக்கு தனித்தனியா குரூப்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். அந்த குரூப்ல அப்புறம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ தனியா ஆட் பண்ணிக்கொள்ள இயலும் சார். ஓகே சார். எனக்கு உங்களோட ஏரியாட பேர் ஒண்ணு சொல்லலுமா சார்? நெல்லியடி. ரூட் கோடுன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்பைக்கு நான் என்எல்ன்னு போடுறேன். அடுத்தது கலெக்ஷன் டைப் வந்து ஃபிக்ஸ். அதுல கலெக்ஷன் டே உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் சார். நீங்க மண்டே ரூட்டா அது டியூஸ்டேயா, வெட்னஸ்டே அப்படி உங்களுக்கு வேண்டிய டே வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்பைக்கு நான் மண்டேன்னு போட்டுக்கொள்றேன். அதுக்கு பிறகு நீங்க வந்து சேவ் ரூட் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஏரியாவ ஜெனரேட் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட்ல காட்டும். ஸோ இங்க நாங்க இப்ப கிரியேட் பண்ணது நெல்லியாடி அப்படின்றதும். ஸோ அத உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். அதுல என்ன சரி சேஞ்சஸ் இருந்தா உங்களுக்கு இங்க எடிட் பட்டன கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கொள்ளயும் மேலும். இப்ப சார் நாங்க இந்த ரூட்ல இப்ப நாங்க கிரியேட் பண்ண ரூட்ல எப்படி சென்டர் கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் இங்க ரூட்ல வந்து நெல்லியடி அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண போறோம். நாங்க வந்து இப்படி சென்டர் இப்ப நான் இந்த ரூட்ட செலக்ட் பண்ண உடனே சார், அதுல வேற ஏதாவது சென்டர்ஸ் இருந்தா இங்கன லிஸ்ட்ல காட்டும். ஸோ இப்ப நான் கிரியேட் பண்ணது நியூ ரூட் ஒண்ணுனால அதுல வேற ஒரு சென்டரும் இல்ல. நான் புதிய ஒரு சென்டர் ஒண்ணு ஆட் பண்ணி கொள்வோம். ஓகே சார். எனக்கு அதுல இருக்கிற சென்டர் நேம் ஒண்ணு சொல்லலுமா? என்னது சார்? ஆ தங்கமலை நம்பர் மலையா சார்? நம்பமலை. ஓகே சார். ஸோ நம்பமலை. அதுல வந்து சென்டர் கோடும் அதே மாரி தான் சார். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணணும்னு அப்டின்னா, ஒரு ஒரு நீங்க கிரியேட் பண்ற சென்டருக்கும் சரியா அடுத்த அடுத்த நம்பர் வரணும்னு, அது எங்களுக்கு செட்டிங்ஸ்ல செஞ்சு கொள்ள இயலும். அப்படி இல்லாம நீங்களே கோடு ஒண்ணு குடுக்குறனாலும் உங்களுக்கு அத செட்டிங்ஸ்ல போட்டுக்கொள்ள இயலும். ஸோ இப்ப இதுல ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆவிருக்குது. அடுத்தது நாங்க கான்டாக்ட் நம்பர் ஒண்ணு போட்டுக்கோங்க. அதோட அட்ரஸ இங்கன போட்டுக்கோங்க. அடுத்தது சென்டருக்கு இப்ப கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்சார்ஜ் எந்த கஸ்டமர் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அங்கே போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு போற ஃபீல்ட் ஆஃபீசரையும் நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தா, இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு காட்டும். ஸோ இப்பைக்கு நாங்க அது 2யும் போடாம recovery field physically game, recovery officer யாராவது integrate ஸோ ஃபீல்ட் ஆஃபீசர்ல சார் உங்களோட கலெக்ஷன் ஆஃபீசர் சரி, இல்லாட்டி ரிகவரி ஆஃபீசர் சரி, அப்படி உங்களுக்கு வேண்டியவங்கள ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அங்கே இது லிஸ்ட்ல காட்டும். அப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ண இயலும். ஓகே. ஸோ அதுல வந்து விசிட் எந்த எந்த டேட் அப்படின்றது இது வந்து நாங்க மண்டே ரூட்னால அது ஆட்டோமேட்டிக்கா மண்டேன்னு காட்டுது. ஸோ அதுல ஸ்டார்ட் டைம் அவர் எந்த டைம்க்கு போயிட்டு, எந்த டைம்க்கு அந்த ரூட்ல முடிவார் அப்படின்றது இங்கன போட்டுக்கொள்ளணும். அத போட்டுட்டு இங்க சேவ் சென்டர் அப்படின்றத குடுத்தீங்கன்னா, ஸோ நான் இப்ப ஃபீல்ட் ஆஃபீஸர் செலக்ட் பண்றேன். ஓ! அந்த ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கிறனால அத அந்த டைம்ல இதாக்க இயலாம இருக்குது. ஸோ நான் அத சேஞ்ச் பண்ணிட்டு ப்ராசீட் பண்றேன். ஓகே. அதுவும் அவருக்கு இருக்குது. ஸோ நான்
டைம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சார் உங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் இப்ப நீங்க சரியா அந்த டீட்டெயில்ஸ போட்டிக்கிறனால, உங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் ஒழுங்கான ஒரு ஐடியா எடுக்கலும், இந்த டைம்ல அவருக்கு போடலுமா, இயலாதா அப்படின்ற மாரி. ஸோ எந்த ஒரு ஓவர்லேப்பிங்கும் அங்கன ஆகாது. ஸோ நாங்க இங்கன ஆட் பண்ணிட்டோம் வேற ஒரு டைம போட்டு, ஸோ இவருக்கு அந்த டைம்ல இல்லாதனால, அது வந்து கிரியேட் ஆவிருச்சு. ஸோ இந்த சென்டருக்கு வந்து உங்களுக்கு புது வந்து என்னது ஆஃபீஸர்ஸ் அசைன் பண்ணிக்கொள்ளையிலும், வேற இந்த ஆஃபீஸர ரிமூவ் பண்ண வேணும்டா பண்ணிக்கொள்ளையிலும், வேற இப்ப அந்த அந்த லொகேஷன் இப்போ நீங்க சொன்னீங்களே சார், அந்த ஏரியாவுல அந்த சென்டர்டு லொகேஷன் உங்களுக்கு இங்க ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ அப்ப ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு ஈஸி வந்து எந்த லொகேஷன் அப்படின்றது ஃபெட்ச் பண்ணிக்கொள்ள லேசி. ஸோ இங்கன அத ஆட் பண்ணி, அந்த இடத்த கிளிக் பண்ணி பணிய போட்டுக்கொள்ளையிலும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணிக்கொள்ளையிலும். இப்ப நாங்க போட்ட டீட்டெயில்ஸ்ல என்ன சரி சேஞ்ச் இருந்தா அத பண்ணிக்கொள்ளையும் வேணும். ஸோ அதுதான் சார் சென்டர் கிரியேஷன். ஸோ இப்ப நாங்க இந்த சென்டர்ல எப்படி குரூப் வந்து கிரியேட் பண்றன்றத பார்ப்போம். ஸோ இங்க நான் நெல்லியடி அப்படின்ற ரூட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுல நாங்க இப்ப சென்டர் கிரியேட் பண்ணின நம்பமலைன்றத ஸோ நம்பமலைய செலக்ட் பண்ணின உடனே இந்த மாதிரி லிஸ்ட் வரும். அடுத்தது நாங்க இப்ப குரூப் எப்படி ஆட் பண்றன்றத பார்ப்போம். ஸோ இங்க குரூப்ஸ நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா, அதுக்கு ஆல்ரெடி குரூப்ஸ் ஆட் பண்ணியிருந்தா இங்க லிஸ்ட்ல காட்டும். அப்படி இல்லாட்டி புது குரூப் ஒண்ண கிரியேட் பண்ண இயலும். ஸோ அதே மாதிரி குரூப் கோட்ஸ உங்களுக்கு வேணும்டா செட்டிங்ஸ்ல செஞ்சு கொள்ளையிலும். இல்லாட்டி புது கோட் ஒண்ணு நீங்களே போட்டுக்கொள்ளையும் மேலும். அடுத்தது கான்டாக்ட் நம்பர இங்க போட்டுக்கொள்ளையிலும். குரூப் லீடர வந்து ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு இங்க போட்டுக்கொள்ள இயலும். ஸோ இப்போ இங்க ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் நாங்க செலக்ட் பண்ணி இல்லாதனால லிஸ்ட்ல காட்டுது இல்ல. அத நாங்க கட்டாயம் போடணும். ஸோ இங்க வந்து குரூப் வந்து கிரியேட் ஆகிருச்சு. ஸோ இங்க குரூப் கிரியேட் பண்ண போறோம் சார். எங்களுக்கு அந்த குரூப்ல மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இங்க நான் குரூப்ப செலக்ட் பண்ணணும் கட்டாயம். செலக்ட் பண்ணோனே இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த ரூட்ல, இந்த சென்டர்ல, இந்த குரூப்ல இருக்கிற மெம்பர்ஸ் ஃபுல் லிஸ்ட் இங்க காட்டும். அந்த மெம்பர்ஸ் இல்லாட்டி நீங்க ஆட் மெம்பர் குடுத்து கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ இந்த மாரி அந்த லிஸ்ட்ல வரும். அதுக்கு ஏத்த மாரி இப்ப உங்களோட எவ்வளோ இந்த குரூப்ல மெம்பர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இங்க ஆட் பண்ணிக்கொள்ள இயலும் சார். ஸோ இதுதான் சார் பேசிக் ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர் செட்டப். இதுல என்ன சார் உங்களுக்கு questions இருந்தா எங்ககிட்ட கேட்கலாம் சார். அப்படின்னா சார், இப்ப ஒரு குரூப்ல தான் ஒரு கஸ்டமருக்கு இருக்கேலும். இப்ப அவங்கள வேற குரூப்க்கு நீங்க மாத்த வேணும்னா, இங்க ட்ரான்ஸ்ஃபர் மெம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணி, அவங்கள வேற குரூப்க்கு உங்களுக்கு மாத்திக்கொள்ள இயலும். ஓ! சார். இப்ப ஆட் மெம்பர்ன்னு குடுக்கக்கொள்ள அந்த லிஸ்ட்ல காட்டும். ஆ கொஞ்சம் இருங்க சார். வேற குரூப்ல இருந்து அந்த கஸ்டமர்ஸ் லிஸ்ட்ல காட்டாது சார். அப்ப உங்களுக்கு தெரியும் இவங்கள ஆட் ஆவி இல்ல அப்படின்றத. වෙන ගෲප් එකකින් තව ට්‍රාන්ස්ෆර් කරලා சார் இப்ப ட்ரான்ஸ்ஃபர் மெம்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இப்ப அந்த ஆ ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் வந்து ஒரு ஆக்டிவ் லோன்ல இல்லாம இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த குரூப்ல இருக்கிற கேரண்டர் ஒருத்தர தானே சார் குரூப் லோன்ஸ்ல மோஸ்ட்லி போடுறேனா சார். சோ இப்ப அவங்க ஒரு கேரண்டரா இருந்தாங்கன்னாலும் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயலாம தான் நாங்க செட் பண்ணி இருக்கிறோம். சோ அந்த கஸ்டமருக்கு ஒரு ஆக்டிவ் லோன் இந்த குரூப்ல இருந்தாலோ, இல்லாட்டி அவங்க ஒரு இந்த குரூப்ல இருக்கிற கேரண்டர் ஒருத்தரா இருந்தாலோ, அவர வேற குரூப்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இயலாம். அது உங்களுக்கு புரியுதா சார்? ம்ஹ்ம். ஓ! சார் அது வேணும்னா எங்களுக்கு செஞ்சு தரலும். அது அப்ரூவல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிடும். ஓகே. வேற என்ன சரி questions இருக்குதா சார்? ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர்ல? ஓகே சார். ஸோ அதுதான் பேசிக்கா நாங்க செட்டப் பண்ணிக்கொள்றது ஸ்ட்ரக்சர. அதுக்கு பிறகு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இங்கன ஃபீல்ட் ஸ்ட்ரக்சர்ல அடுத்தது சார் கஸ்டமர் குரூப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்க அதுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ள இயலும். மெம்பர்ஸ வந்து இங்க செலக்ட் பண்ணி,
எந்த சென்டருக்கு மாத்துற, எந்த குரூப்க்கு மாத்துற அப்படின்றத செலக்ட் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும். ஆ ஓகே. ஸோ அதுல நாங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் மேனேஜ்மென்ட்க்கு போனோம்டா சார், 1வது கஸ்டமர்ஸ் எப்படி ஆட் பண்றன்றத பார்த்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ஆட்ட கிளிக் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அதுல 1வது நீங்க இமேஜ் ஒன்று அப்லோட் பண்ணிக்கொள்ளையிலும் கஸ்டமர்ட. அந்த இமேஜ் ஆல்ரெடி உங்களோட சிஸ்டம்ல இருந்து அத அப்லோட் பண்ணிக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி இப்ப இருக்கிற கேமராவ யூஸ் பண்ணினாலும், ஆ ஃபோட்டோ வந்து எடுத்து போட்டுக்கொள்ளையிலும். அடுத்தது சார் டைட்டில செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். மிஸ்டரா, மிஸ்ஸஸா அந்த மாதிரி. அடுத்தது ஃபுல் நேம போட்டுக்கோங்க. நீங்க ஃபுல் நேம ஃபார் எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எங்கட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து இങ്ങനെ ஜெனரேட் ஆவிரும். அதே மாரி நேம் வித் இனிஷியலும் இങ്ങനെ ஜெனரேட் ஆவிரும். அடுத்தது நீங்க என்ஐசி நம்பர் ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. ஸோ என்ஐசி நம்பர் நீங்க போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இങ്ങനെ டேட் ஆஃப் பர்த் வந்து ஜெனரேட் ஆவிரும். அதோட ஜெண்டர செலக்ட் பண்ணுங்க. ஸோ இங்க சார் காட்டுது என்னன்னா, இப்ப நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு என்ஐசிய தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது காட்டுது ஆல்ரெடி இவர் வந்து சிஸ்டம்ல இருக்கிறாரு அப்படின்னு. ஸோ நான் என்ஐசிய வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சார் அட்ரஸ் அண்ட் லொகேஷன். ஸோ அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ நீங்க டைப் பண்ணிக்கொண்டு, நீங்க அதேவா போஸ்டல் அட்ரஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பெர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கு வந்துரும். நெக்ஸ்ட் உங்களோட ப்ராவின்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ப்ராவின்ஸ செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற எல்லா சிட்டீஸ்ட நேம்ஸுமே அங்க லிஸ்ட்ல காட்டும். ஸோ நீங்க செலக்ட் பண்ணி, இல்லாட்டி சர்ச் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சிட்டிய போட்டுக்கொள்ள இயலும். ஸோ இங்க நார்த், சென்ட்ரல் அந்த மாரி செலக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி சிட்டீஸ் வந்து மாறும். ஸோ சார் எந்த ஏரியான்னு எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள இயலுமா? நார்தர்ன் ப்ராவின்ஸ். ஓகே. ஸோ அதுல நீங்க சிட்டி ஒண்ண செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி சிட்டி? நெல்லிவேலி. நீர்வேலி. நீர்வேலியா சார்? பாயிண்ட் பெட்ரோ. ஓகே சார். ஸோ பாயிண்ட் பெட்ரோ. ஸோ அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து ஃபுல்லா ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் பத்தின டீட்டெயில்ஸ போட்டுக்கொள்ளையிலும் சார். உங்களோட கஸ்டமர் வந்து ஒரு ஜாப் செய்ற ஒருத்தரா, அப்படி இல்லாட்டி பிசினஸ் ஓனரா அப்படின்றத ஃபர்ஸ்ட்டா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டா ஜாப் எம்ப்ளாய்மென்ட்ட போட்டுக்கொள்றேன். ஸோ அவங்களோட பொசிஷன் என்ன அப்படின்றத உங்களுக்கு இங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அடுத்தது அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்றத உங்களுக்கு சும்மா போட்டுக்கொள்ள இயலும். அடுத்தது அவங்களோட எம்ப்ளாய்மென்ட் ப்ரூஃப் என்ன சரி இருந்தா, உங்களுக்கு இங்க சூஸ் ஃபைல கிளிக் பண்ணி, அவங்களோட ப்ரூஃப் டாக்குமெண்ட் என்ன சரி அப்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ அவங்களோட ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன அப்படின்றத போட்டுக்கோங்க. நான் இப்ப இது சும்மா போடுறேன். ஸோ எண்ட் டேட் தேவையில்ல. அது முக்கியம் இல்ல. உங்களுக்கு வேணும்டா என்ன போட்டுக்கொள்ள இயலும். அடுத்து நீங்க ஆட் ப்ரொஃபஷனல் கான்டாக்ட்ஸ் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்க வந்து ஆட் ஆவிரும். அது தவிர அவர் பிசினஸும் என்ன சரி செய்றாருன்னா, பிசினஸ் ஓனர்ஷிப் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அதையும் கிளிக் பண்ணி வந்து பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பிசினஸ் பிரெமிசஸ் அட்ரஸ், அந்த ஸ்ட்ரீட் நேம், வேற அதுக்கு என்ன சரி ப்ரூஃப் இருந்தா அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ ஆட் பண்ணிட்டு சார், நீங்க வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இப்ப இந்த ஒரு கஸ்டமர் வந்து கிரியேட் பண்ணக்குள்ள, நீங்க என்னென்ன வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்றீங்கன்றத உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ நாங்க இங்க ஆட் பண்ணியிருக்கிறோம் என்ஐசியும், யூட்டிலிட்டியும். அத தவிர உங்களுக்கு வேணும்னாலும், உங்களுக்கு செட்டிங்ஸ்ல செஞ்சு கொள்ள இயலும். ஸோ இப்போதைக்கு நாங்க ஆட் பண்ணிக்கிறதுல என்ஐசி. ஸோ என்ஐசிட்ட செலக்ட் பண்ணி இங்க சூஸ் ஃபைல் குடுத்தீங்கன்னா, என்ஐசிய வந்து போட்டுக்கொள்ள இயலும். ஸோ அதே மாரி சார் ஆ வேற யூட்டிலிட்டி பில் அந்த மாதிரியும் உங்களுக்கு போட்டுக்கொள்ளையிலும். இங்கன போட்டுட்டு இங்கன ஆட் ஐகான நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுவும் ஆட் ஆவிரும். அடுத்தது அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போடணும்னாலும் இங்கன ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இங்கன பேங்க் டீட்டெயில் நாங்க ஆல்ரெடி லிஸ்ட்ல குடுத்திருக்கிறோம். உங்களுக்கு செலக்ட் பண்ணையிலும். அக்கவுண்ட் நம்பர போட்டுக்கோங்க. அடுத்தது
பிரான்ச் என்னன்றதையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிலும். இன பிரான்ச்சஸ் இல்ல இருக்கிறது உண்டுன்னா இங்க காட்டும். அடுத்தது பெனிஃபிஷியரி அக்கவுண்ட் நேம் இங்க டைப் பண்ணிக்கோங்க. வேற அதுல என்ன சரி பாஸ்புக் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்ல பாஸ்புக் ஃபோட்டோ நீங்க என்ன சரி கலெக்ட் பண்ணணும்ன்றாலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். ஸோ அத போட்டு நீங்க ஆட் பை ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆவிரும். ஸோ அதுக்கு போறோம் சார். மேல ரைட் சைட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இங்க ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் ஐடி ஜெனரேட் ஆவிரும் சார். இந்த கஸ்டமர நீங்க ரூட் ஒன்னுக்கு ஆட் பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த கஸ்டமர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ளயே ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அப்படி இல்லாட்டியும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஸோ இப்ப நாங்க கிரியேட் பண்ண ரூட்ல எப்படி ஆட் பண்றோம்ன்னு பார்ப்போம். ஸோ நாங்க இப்ப கிரியேட் பண்ணோம்னு இல்லையா அப்படின்றத. ஸோ அது இப்ப நீங்க போடாம போனாலும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஸோ இப்ப நாங்க ஜெனரேட் பண்ணனால நாங்க சும்மா போட்டு பார்ப்போம். ஸோ சென்டர் அவங்களோட குரூப் என்னன்றதையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி, இப்ப இங்க நீங்க போட்டீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப்ல ஆட் ஆவிருவாங்க. அடுத்தது அவங்களோட மொபைல் நம்பர், அடுத்தது அவங்களோட இமெயில் அட்ரஸ், லேண்ட்லைன் நம்பர் அது தேவைன்னா உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். அத தவிர வேற என்ன சரி இந்த கஸ்டமர பத்தின என்ன சரி டீட்டெயில் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ரீமார்க்ல ஆட் பண்ணிக்கொள்ளணும்னாலும் உங்களுக்கு டைப் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அந்த மாரி தேவையான கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சார், நீங்க கன்ஃபர்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஆட் ஆவாங்க. சிக்னேச்சர் வந்து ஓகே. ஸோ இந்த டைட்டில நான் செலக்ட் பண்ணில்லாதனால அந்த எரர் காட்டுது. டைட்டில செலக்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே. ஸோ கஸ்டமர் கிரியேட் ஆவிட்டாங்க. ஸோ கிரியேட் ஆவின கஸ்டமர உங்களுக்கு வந்து இங்கன கஸ்டமர் மேனேஜ்மென்ட்ல ஃபர்ஸ்ட் ஆட் கஸ்டமர். அதுல வந்து கஸ்டமர் லிஸ்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற அவ்வளோ கஸ்டமர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு இங்கன விவ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இப்ப நான் கிரியேட் பண்ணது இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. ஸோ அதுல நான் பார்ப்போம். கஸ்டமர் ப்ரொஃபைல் அப்படின்னா கேஒய்சி அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த கஸ்டமர் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ இங்க கஸ்டமர் சம்மரில வந்து அவங்களோட ஆக்டிவ் லோன்ஸ் எவ்வளோ இருக்குது, செட்டில்ட் லோன்ஸ் என்ன சரி இருக்குதா, அவங்களோட ஓவர் டியூ என்ன சரி இருக்குதா, அந்த மாரி டீட்டெயில்ஸ பார்த்துக்கொள்ள இயலும். அடுத்தது பேசிக் டீட்டெயில்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க இப்ப நாங்க டைப் பண்ண அவ்வளோ டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ எந்த ஆஃபீஸர்னாலும் அவங்களோட கேஒய்சிய பார்த்துக்கொள்ளணும்னா, அவங்களுக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துக்கொள்ள இயலும். அடுத்தது ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி என்ன சரி ஆட் பண்றதும்னாலும் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஃபேமிலி மெம்பர் இங்கன ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காட்டுறேன். ஸோ இங்கன ஆட் ஃபேமிலி மெம்பர கிளிக் பண்ணி, ஒரு கஸ்டமர் அந்த கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க இருந்தாங்கன்னா இங்க காட்டும். ஸோ அத உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ இங்கன நீங்க அவங்கள ஆட் பண்ணி என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அவங்க டாட்டரா, ஃபாதரா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இங்க நீங்க ஃபாதர், மதர் அப்படி போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த கஸ்டமரோட ஃபேமிலி மெம்பர்ல இவங்க ஆட் ஆவிருவாங்க. மதர் அப்படின்றது. ஸோ இங்கன automatically யாராவது சன் வேணும். ம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இங்கன நாங்க மதர்ன்னு போட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட லிஸ்ட்ல வந்து அவங்க சன்னுண்டு ஆட் ஆவிருவாங்க. ஸோ நான் இங்க காட்டுறேன். ஸோ இங்க கவிஷா அப்படின்றத நாங்க ஆட் பண்ணேன் சன்னுண்டு. ஸோ மதர்ண்டு ஆட் பண்ணேன் ஜானகில. ஸோ இங்க சன்னுண்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆவிருவாங்க. ஸோ அதே மாரி இப்ப இங்க டாக்குமெண்ட்ஸ்க்கு போனோம்னா, அந்த கஸ்டமர் கிரியேட் பண்ணக்குள்ள எடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துக்கொள்ள இயலும். அண்ட் லோன்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த கஸ்டமர் அ அ இருக்கிற எல்லா லோன் லிஸ்ட்டையும் இங்க காட்டும். அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸையுமே லோன் பத்தின ஃபுல் டீட்டெயில் இந்த கஸ்டமர்ட பார்த்துக்கொள்ள இயலும். வேற இவங்க எந்தெந்த லோன்ஸ்க்கு கரண்டரா இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ கரண்டீட் லோன்ஸ்ல பார்த்துக்கொள்ள இயலும். அடுத்தது ரோட் மேப்ல சார் இந்த கஸ்டமர் கிரியேட் ஆவினத்துல இருந்து என்ன என்ன இந்த கஸ்டமர்ட சேஞ்சஸ் நடந்திருக்குது அப்படின்ற ஃபுல் ஆக்டிவிட்டி லாக் கொண்டு இன பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ அதுதான் பேசிக்கா கேஒய்சில பார்க்க வேண்டியது. ஸோ இப்ப நாங்க இங்க கேஒய்சிய கிளிக் பண்ணி தான் வந்து பார்த்தேன். அடுத்தது இங்க நேம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கனாலயும் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணனா இந்த மாதிரி வரும். ஸோ மெம்பர சர்ச் பண்ணி ரிலேஷன்ஷிப்ப போட்டுட்டு இங்க ஆட் குடுத்தீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி மெம்பரா ஆட் ஆவிருவாங்க.
அடுத்தது இந்த கஸ்டமர்ட லொகேஷன வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு ஃபெட்ச் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ யார் சரி ஃபீல்ட் ஆஃபீஸர் போனாங்கன்டா, அந்த கஸ்டமர் கிரியேட் பண்ணக்குள்ளயே அவங்களோட லொகேஷனையும் ஈஸியா போட்டுக்கொள்ள இயலும். ஸோ யாருக்கு வேண்டாலும் கஸ்டம் ஆஃபீஸர் சேஞ்ச் ஆவினாலும், அவங்களுக்கு ஈஸியா அந்த லொகேஷன ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ லொகேஷன செலக்ட் பண்ணி, சேவ் கோஆர்டினேட்ஸ் குடுத்தா, அவங்களோட லொகேஷன் ஆட் ஆவிரும். ஸோ அதுதான் சார் பேசிக்கா கஸ்டமர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ். ஸோ அத தவிர உங்களுக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ எடிட் பண்ணிக்கொள்ளணும்னா, எடிட் கஸ்டமர் குடுத்து, இப்ப போட்ட எல்லா டீட்டெயில்ஸ்லயும் என்ன சரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, அப்டேட் பண்ணி, அப்டேட் கஸ்டமர் அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஆ ஆ சேஞ்ச் ஆவிடும். ஓகே சார். ஸோ அதுதான் கஸ்டமர்ஸ் எப்படி கிரியேட் பண்ற, எடிட் பண்ற, விவ் பண்றன்னு பார்த்தோம். அத தவிர உங்களுக்கு என்ன சரி கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். வேணாங்கல்ல சார். ஓ! சார் லோனா போடலாம். நாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். எப்படி இந்த கஸ்டமருக்கு லோன் கிரியேட் பண்றதுன்னு. ஆஹா. ஸோ இதுல வந்து சார் கார்டியன், கஸ்டமர் இந்த கேரண்ட் எல்லாத்தையுமே சேவ் பண்ணிக்கொள்ள இயலும். ம். ஆ. ஸோ இப்ப நீங்க கேரண்டரா ஒருத்தர ஆட் பண்ண வேணும்னாலும், இல்லாட்டி கார்டியன் ஒருத்தர ஆட் பண்ணணும்னாலும், எல்லாத்தையுமே நீங்க கஸ்டமரா சேவ் பண்ணிக்கொள்ளணும் சார். அப்ப வந்து எங்களோட லிஸ்ட்ல வந்து அவங்க எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஸோ நீங்க ஒரு லோன் கிரியேட் பண்ணக்குள்ள இப்ப கேரண்டர் ஒருத்தர செலக்ட் பண்ணணும்னாலும், ஃபுல்லா எங்களோட லிஸ்ட்ல இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே சார். சார் நாங்க இப்ப எப்படி ஒரு கஸ்டமருக்கு லோன் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போமா? சார்? சார் கால்லயா இருக்கீங்க? சார் இப்ப உங்களுக்கு இப்ப இந்த கஸ்டமர் கிரியேஷன்ல என்ன சரி இஷ்யூஸ் இருந்தா எங்களுக்கு கேட்கணும். ஓகே சார். சார் நாங்க இப்ப கஸ்டமருக்கு எப்படி லோன் ஒண்ணு கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போமா? ஓகே சார். ஸோ நாங்க நிவ் லோன் வந்து நிவ் லோன் ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு லிஸ்ட் வரும். அதுல நிவ் லோன் அப்ளிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். அதுல ஃபர்ஸ்ட்டா சார் நாங்க குரூப் லோனா, இண்டிவிஜுவல் லோனா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்ப நான் குரூப் லோன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ குரூப் லோன செலக்ட் பண்ண உடனே சார், எங்களுக்கு கஸ்டமர் மேனேஜ்மென்ட் செக்ஷன் வந்து ஒண்ணாவது காட்டும். அதுல நாங்க ஃபர்ஸ்ட்டா எந்த ரூட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் இந்த ரூட்ட செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் சென்டர செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து இப்ப இந்த ரூட்ல நெறைய சென்டர்ஸ் இந்த கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஃபுல் லிஸ்ட்ட காட்டும். ஸோ அதுல நீங்க உங்களோட சென்டர செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த சென்டர்ல இருக்கிற ஃபுல் குரூப்ட லிஸ்ட் காட்டும். ஸோ நாங்க அந்த குரூப்ப செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து இந்த குரூப்ல நாங்க பிரைமரி கஸ்டமர் ஆட் பண்ணியிருந்தா, அந்த லிஸ்ட் இங்க காட்டும். ஸோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது சார் அக்கவுண்ட் என்ன சரி பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கொள்ளணும்னாலும், இங்க ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இங்க சார் லோன் குடுக்கக்கொள்ள நீங்க அவங்களுக்கு கேஷா குடுப்பீங்களா? இல்லாட்டி அவங்களோட அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா சார்? ஓகே சார். බෑන්ක් කරනවනම් මෙතින් බෑන්ක් එක සේව් කරනවා මේ ලෝන් එක කොහෙද මේ මොන බෑන්ක් එකටද එයා කස්ටමර්ගේ මොන බෑන්ක් එකටද ඩිපොසිට් කරන්නේ කෑෂ් එකා මේ බෑන්ක් එක සේව් කරනවා ஸோ நீங்க ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா சார், கட்டாயம் நீங்க பேங்க்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கேஷா குடுக்குறேன்னா தேவையில்ல. ஸோ அவங்களோட நாங்க ஆட் பண்ண இப்ப இந்த கஸ்டமர் கிரியேட் பண்ணக்குள்ள நாங்க ஆட் பண்ணோம் தானே அவங்கள பேங்க் ஆஃப் சிலோன்ண்டு. ஸோ ஐ திங்க் இந்த லிஸ்ட்ல காட்டுது. அத தவிர உங்களுக்கு புதுசா பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும்னாலும் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ இப்ப நீங்க கஸ்டமர செலக்ட் பண்ண உடனே சார், அவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வியூ ஆகும்.
ஸோ இங்க பார்த்துக்கொள்ளையிலும் அவங்க எலிஜிபிள் ஃபார் த லோனா இல்லையா அப்படின்னு. அப்படின்னா சார் இப்போ ஒரு கஸ்டமர உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் பண்ணேலும். இப்ப அவங்க சம்டைம்ஸ் இப்ப வேற ஒரு லோன் எடுத்து அவங்க ஒழுங்கா பண்ணாம அப்படி இருந்த ஒரு கஸ்டமர்னா, அவங்கள நீங்க ஆல்ரெடி பிளாக் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி அவங்க பிளாக் லிஸ்ட்ல ஆட் ஆகியிருக்கிற ஒரு கஸ்டமர்னா, நீங்க இங்கன அவங்கள செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்கன காட்டும் அவங்களுக்கு லோன் எடுக்க இயலாது. ஸோ இங்கன வந்து இப்ப நாங்க புதுசா ஆட் பண்ண ஒரு கஸ்டமர்னால எலிஜிபிள் ஃபார் த லோன் அப்படின்னு காட்டுது. ஸோ அதே மாதிரி இங்கன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப நாங்க பார்த்தோமே சார் ஃபுல் கேஒய்சி டீட்டெயில்ஸ், கஸ்டமர்ட இன்ஃபர்மேஷன். ஸோ அத வந்து இங்கன உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும், இங்கனையும் நீங்க லோன் கிரியேட் பண்ணக்கொள்ளயே, ஸோ வேற யாரு சரி நீங்க தெரியாத ஒருத்தருக்கு கிரியேட் பண்ற ஒருத்தருக்கு வந்து, ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமர் பத்தின டீட்டெயில்ஸ் இங்கன கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளையிலும். அது தவிர அவங்களோட ஃபுல் நேம், என்ஐசி, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அவங்களோட அட்ரஸ், வேற அவங்க ஆல்ரெடி எத்தன லோன்ல இருக்கிறாங்க. இப்ப இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டா கிரியேட் பண்ற லோன்னால இங்க 1ன்னு காட்டுது. இப்ப அவருடைய இது 2ண்ட் லோனா இருந்தா, இது 2வது லோன் அப்படின்றத காட்டும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸையும் இங்கன பார்த்துக்கொள்ள இயலும். அதோட டோட்டல் சேவிங்ஸ் அவங்களோட எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு இங்கன பார்த்துக்கொள்ள இயலும். சார் அது கிளியர் தானே? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் அண்ட் லோன் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த கஸ்டமருக்கு நாங்க எந்த லோன் குடுக்க போறோம் அப்படின்றத இங்கன சூஸ் பண்ணணும். ஸோ இங்கன நான் மைக்ரோ டெயில் அ ஸோ நான் மைக்ரோ லோன் அப்படின்ற மெயின் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அத செலக்ட் பண்ணி கொண்டு போறோம். அதுல இருக்கிற சப் ப்ராடக்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கன வரும். ஸோ அதுல நான் லோன் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ இங்கன லோன் அமவுண்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிரும். ஸோ சர்க்கு நான் எனக்கு இதோ தெரியும் நாங்க மினிமம் அமவுண்ட் மேக்ஸிமம் வந்து 35 டூ 50ன்னு போட்டு, ஸோ அது இங்கன வியூ ஆகும். ஸோ அதுக்கு இடையில இருக்கிற ஒரு ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு அமவுண்ட் இங்க எங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 30ன்னு போட்டீங்கன்னா, அது வந்து போட இயலாம இருக்கு. මිනිස්සුන් එකට වඩා අඩුවෙන් දාන්න බෑ මැක්සිමම් එක ஓ! දීලා දාන්න. ஸோ மினிமம்க்கு விட குறைவா போடயும் மேலா, மேக்ஸிமம்க்கு விட கூடயா போடயும் மேலா. ஸோ இங்க லோன் பீரியட் வந்து 24 நாங்க லோன் கிரியேட் பண்ணக்குள்ளயே 24ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வரும். வேற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் மினிமம், மேக்ஸிமம் போட்டிக்கிறேன். ஸோ அது இங்க ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுல சின்ன சேஞ்சஸ் சரி ரேஞ்ச்ல இருந்தா உங்களுக்கு இங்க மாத்திக்கொள்ள இயலும். அந்த மாரி அடுத்தது சார் நீங்க ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்ப லோன் சம்மரி ஃபுல்லா வரும். ஸோ இங்க நாங்க போட்டுக்கிட்டு ஃபுல் சம்மரிய பார்த்துக்கொள்ளலாம். கேப்பிட்டல் அமௌண்ட் என்ன? லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கால்குலேட் ஆகும்? சப் டோட்டல் என்ன? இன்ஸ்டால்மென்ட் அந்த சார்ஜஸ் என்ன? வேற சேவிங்ஸ் அமௌண்ட் என்ன? நெட் டோட்டல் எவ்வளோ? இன்ஸ்டால்மென்ட் அமௌண்ட் என்ன வரைக்கும்? இப்ப 24 அ லோன் பீரியட் நான் போட்டிக்கிறனால, ஸோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆகும். அதோட டிஸ்பர்ஸ்மென்ட் பண்ணக்குள்ள தான் அந்த என்னது அவங்களோட டாக்குமென்டரி அந்த மாரி சார்ஜஸ் சரி டிடக்ட் பண்ண போறனால, இங்க டிடக்ட் ஃப்ரம் டிஸ்பர்ஸ்மென்ட்ன்றத நாங்க செலக்ட் பண்ணா, இங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவும் அ அமௌண்ட்டும் டிடக்ட் ஆவி காட்டும். ஸோ அது தவிர, இங்க லோன் கிரியேட் பண்ணக்குள்ள நாங்க ஆல்ரெடி சொன்னோமே, டாக்குமெண்ட் இன்கம் சார்ஜ் தான் எடுக்க போறோம் இந்த லோனுக்கு. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வியூ ஆகும். அதோட சார் உங்களோட கலெக்ஷன் டேட்ட வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இங்க අකෝඩින් පොඩ්ඩක් පොඩ්ඩක් ஸோ දුන්නා அக்கார்டிங் டூ නෙක්ස්ට් ரூட் මන්ඩේ තමා කලෙක්ෂන් ඩේට් එක කියලා. ம். நாங்க அக்கார்டிங் டூ ரூட் அப்படின்றது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள போட்டனால சார், இப்ப இங்கன வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களோட ஃபுல் டேட் வந்து ஜெனரேட் ஆவிருக்குது. ஸோ அதுல இப்ப நீங்க மண்டே செலக்ட் பண்ணியிருக்கிறனால, இப்ப இந்த மண்டே நீங்க ஒரு அமௌண்ட்ட ஒரு கஸ்டமருக்கு குடுக்குறீங்கன்னா, அடுத்த மண்டேல இருந்து அந்த கலெக்ஷன் வந்து எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்றத இங்கன ஃபுல்லா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும் சார். அப்படியா சார் நீங்களும் கலெக்ட் பண்ற? ஓகே சார். ஸோ இங்கன அடுத்த டாக்குமெண்ட் ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும்னா இங்கன ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி இங்கன இன்கம் டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருந்தா அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த லோன் கிரியேட் பண்ணக்குள்ளயே. அடுத்தது இங்கன அ கரண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நாங்க இந்த சப் லோன் அ கிரியேட் பண்ணக்குள்ள சார் இங்கன அ என்னது கரண்ட்ட வந்து 3 பேர் கட்டாயம்னு சொன்னோம் தானே? ஸோ அங்க சுட்டி தான் இங்கன 3 டாட்டுமே ரெட்ல காட்டுது. ஸோ இந்த 3 கேரண்டர்ஸயுமே நீங்க கட்டாயம் இந்த லோன் கிரியேட் பண்ணக்குள்ள ஆட் பண்ணணும். அப்படி பண்ணாம எங்களுக்கு ஒரு லோன் கிரியேட் பண்ண இயலா. அது தவிர உங்களுக்கு 5 பேர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அதோட சார் கிரெடிட்
ஸோ இங்க கேரண்டர் வந்து செலக்ட் பண்ணக்கொள்ள, நீங்க கேரண்டர் டைப்ப செலக்ட் பண்ணிக்கோங்க. அவர் ஒரு கார்டியனா, இல்லாட்டி ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமரா அப்படின்னு அதுல செலக்ட் பண்ணிட்டு, அவ் அந்த இப்ப ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னா அந்த குரூப்ல இருக்கிற கஸ்டமரோட லிஸ்ட் வரும். ஸோ அதுல நீங்க கேரண்டர செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆட் ஆவிருவாங்க. ரெடி? ஓகே. ஸோ சார் நீங்க ஒரு லோன் எடுக்கக்கொள்ள கஸ்டமரோட கிரெடிட் இவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்களா சார்? ஓகே சார். ஸோ அப்படி நீங்க எடுக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அத பத்தின டீட்டெயில்ஸ். ஸோ அவங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும்னா இங்க ஆட் பண்ண இயலும். வேற இன்கம் டீட்டெயில்ஸ் அவங்களோட என்னென்ன இன்கம் ஃபுல் லிஸ்ட்டையும் எடுக்க வேணும்னு அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். அடுத்தது உங்களோட அவங்களோட கிரெடிட் கார்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளணும்னாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அடுத்தது வேற எக்ஸிஸ்டிங் லோன் இன்ஃபர்மேஷன் என்ன சரி அவங்க வேற லோன்ல இருக்கிறாண்டா அதையும் உங்களுக்கு போட இயலும். ஸோ நீங்க அவங்களோட எக்ஸ்பென்சஸ் இப்ப நாங்க இன்கம் எடுக்கிற மாதிரி அவங்களோட எக்ஸ்பென்சஸையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டா உங்களுக்கு கிளியர் ஐடியா ஒண்ணு எடுக்க இயலும். இவங்களுக்கு லோன் குடுக்க இயலுமா? இயலாதா? அப்படின்றத. ஸோ அத நீங்க சேவ் பண்ணி உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஒரு இன்ஃபர்மேஷன நீங்க சேவ் பண்ண போறீங்கன்னா, என்ன பிசினஸ் நேம போடலும். அவங்களோட கான்டாக்ட் நம்பர், அந்த பிசினஸ்ட அட்ரஸ், அதோட பிசினஸ்ட நேச்சர் என்ன? அது ரிட்டெயிலா, அக்ரிகல்ச்சரா அந்த மாரி செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். வேற எவ்வளோ நாள் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆவி, வேற அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்குது? அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ? அப்படின்றத போட்டு, வேற அதுக்கு என்ன சரி ப்ரூஃப் டாக்குமெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு இங்கன போட்டுக்கொள்ள இயலும். போட்டுட்டு நீங்க சேவ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சும்மா போட்டுக்கொள்றேன். ஓகே சார். ஸோ நீங்க இப்படி போட்டுட்டு ஆட் பண்ணீங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வியூ ஆகும். பின்னாடி. ஓகே. ஸோ அந்த மாரி லிஸ்ட்ல வந்துரும் சார். நீங்க ஆட் பண்ணீங்கன்னா. ஸோ இங்க உங்களுக்கு காட்டும் சம்மரியா மந்த்லி இன்கம் வந்து 6 லேக்ஸ் அப்படின்றது காட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு எடுக்கலும் அந்த பெர்சனுக்கு, அந்த கஸ்டமருக்கு லோன் வந்து கிரியேட் பண்ணணுமா இயலாதாண்டு. ஸோ நீங்க அத சேவ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ சேவ் பண்ண உடனே சார் இங்கன கிரெடிட் இவாலுவேஷன் உங்களுக்கு காட்டும். அவங்களோட மந்த்லி இன்கம் எப்படி இருக்குது? மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குது? அவங்களோட நெட் கேஷ் எவ்வளோ இப்ப ஹேண்ட்ல இருக்குது? ஸோ அவங்களுக்கு லோன் குடுக்க இயலுமா அப்படின்னு. ஸோ அதுதான் பேசிக்கா லோன் கிரியேட் பண்ற மாரி. ஸோ நீங்க அத எல்லாத்தையுமே போட்டுட்டு கிரியேட் லோன் அப்படின்றத சார் இப்படி கேரண்ட போடக்குள்ள கட்டாயம் அடுத்த கேரண்டர்ஸ் ஆட் பண்ணணும். இல்லாட்டி கிரியேட் பண்ணி கொள்ளையலாம். ஸோ நாங்க அதையும் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இங்க நான் வேற கஸ்டமர்ஸ் அந்த குரூப்ல ஆட் பண்ணி இல்லாதனால எங்களுக்கு லிஸ்ட்ல காட்டுதில்ல. ஸோ இங்க கிரியேட் பண்ண இப்ப இயலா. இல்லாட்டி நான் புது கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்பைக்கு நாங்க சார் அத அப்படி வைப்போம். ஸோ அதுல சார் லெண்டிங் ஆஃபீசரையும், கிரெடிட் ஆஃபீசரையும் இந்த யூசருக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அதுல நேம் செலக்ட் பண்ணிட்டு சார் நீங்க கிரியேட் லோன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த லோன் வந்து கிரியேட் ஆவிரும். ஸோ கிரியேட் ஆவின பிறகு சார் உங்களுக்கு ம் ஓகே சார். நான் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்றேன். ஏன்னா கேரண்டர் ஒருத்தர் இருந்தா எங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் அத காட்ட நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்.
ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஆன்சர் இருந்தா வேண்டிய டைம் கேட்கலும். ஓகே சார். ஓகே சார். ஸோ நாங்க இப்டி கிரியேட் லோன் அப்டின்றத கிளிக் பண்ண உடனே அப்ரூவல் ரிக்வயர்ட் அப்டின்றது வரும். அப்டின்னா, இப்ப நாங்க ஒரு லோன் கிரியேட் பண்ணக்குள்ளே கிரியேட் பண்றோம்டா, அதுக்கு வந்து அப்ரூவல் ஸ்டேஜஸ் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ்ல செஞ்சு கொள்ளையிலும். ஸோ யாரு இந்த லோன அப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு யார் எந்த ஸ்டேஜ்ல இப்ப ஹெட் ஆஃபீஸ்லயா 1வது அப்ரூவல் எங்கேருந்து போணும், கடைசியா எங்க அப்ரூவ் ஆவணும், அது மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு செட்டிங்ஸ்ல வந்து செஞ்சு, அப்ரூவல் ஸ்டேஜஸ வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ, இப்ப நாங்க அப்ரூவல் அது ரிக்வயர்ட். ஸோ, இங்க வந்து நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு கஸ்டமர் கிரியேஷன் ரிக்வெஸ்ட் வந்து இங்க இருக்குது அப்டின்றத உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ, அத விவ் பண்ணி பிரிண்ட் எடுத்தும் வச்சுக்கொள்ள இயலும். ஸோ, நீங்க அத விவ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி அந்த கஸ்டமர்ஸ் லோன் பத்தின டீட்டெயில்ஸ உங்களுக்கு விவ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ, அதுல ஃபெசிலிட்டி டீட்டெயில், கிரெடிட் இவாலுவேஷன், வேற கேரண்டர்ஸ், லோன் டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதர் சார்ஜஸ் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸையுமே உங்களுக்கு பார்த்து, அந்த ஆஃபீஸ அ அந்த சரியான ஆஃபீஸ வந்து அத அப்ரூவ் பண்ண இயலும். ஸோ அத பார்த்த உடனே இப்ப அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு, இந்த கஸ்டமர் பத்தின என்ன சரி எடிட் பண்ணணும்டா அத எடிட் பண்ணேலும். அப்படி இல்லாம இந்த கஸ்டமர்ட இப்ப இந்த லோன ரிஜெக்ட் பண்ணணும்டாலும் பண்ணேலும். அப்படி இல்லாட்டி இந்த லோன் ஓகே எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்து செக் பண்ணிட்டு ஓகேண்டா அப்ரூவ கிளிக் பண்ணி வேணும். ஸோ அந்த லோன் அப்ரூவ் ஆவின உடனே எல்லா ஆக்டிவ் லோன் லிஸ்ட்ல வந்து எங்களுக்கு அத பார்த்துக்கொள்ளும். කියන්නේ එතකොට அக்கவுண்ட்ஸ் අ டிஸ்போஸ். මෙතන අපිට බලන්න පුළුවන් ඩිස්බර්ස් ලිස්ට් එක. ஸோ අනේ அப்ரூவ் பண்ண உடனே சார் அது லோன் டிஸ்பர்ஸ்மென்ட் லிஸ்ட்க்கு போவும். ஸோ லோன் லிஸ்ட்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்டா, இப்ப நாங்க கிரியேட் பண்ண எல்லா லோன்ஸையும் பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு அ வழங்குது தானே இந்த பெண்டிங் டிஸ்பர்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இன்னும் அந்த லோன் டிஸ்பர்ஸ் ஆவே இல்ல. ஸோ அத உங்களுக்கு விவ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ டிஸ்பர்ஸ்மென்ட் எங்க நடக்கும்டா, அக்கவுண்ட் சென்டர்ல. ஸோ அதுல நீங்க சிஸ்டம்க்கு போயிட்டு, அக்கவுண்ட் சென்டர கிளிக் பண்ணி இங்க நோட்டிஃபிகேஷன்லயும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். லோன் டிஸ்பர்ஸ்மென்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத. ஸோ இங்க வந்திருக்கு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அத உங்களுக்கு விவ் பண்ணி மேலும், அப்படி இல்லாட்டி ඩොකියුමන්ට් එකකට පස්සේ அ அது வந்து டாக்குமெண்ட். ஸோ அத நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்றேன். அடுத்தது டிஸ்பர்ஸ் பண்றேன்டா, டிஸ்பர்ஸ் பண்ணி மேலும். ஸோ டிஸ்பர்ஸ்ன்றத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபுல்லா செக் பண்ணிட்டு, வந்து கன்ஃபர்ம் டிஸ்பர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த லோனுக்கு வந்து அப்படின்னா கஸ்டமருக்கு டிஸ்பர்ஸ் ஆவிருச்சு அந்த அமௌண்ட்ன்றது அர்த்தம். ஸோ நீங்க அகைன் மைக்ரோ ஃபைனான்ஸ் சிஸ்டம்ல லோன் மேனேஜ்மென்ட்ல ஆக்டிவ் லோன் லிஸ்ட்ல வந்து பார்த்துக்கொள்ள இயலும். ஸோ அந்த லோன் வந்து இப்ப ஆக்டிவ் லிஸ்ட்ல ஆட் ஆவிருச்சு. ஸோ அதுல உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ பார்த்துக்கொள்ள இயலும் லோன் பத்தின. அதுக்கு போற அவங்களுக்கு இப்ப கஸ்டமர்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணக்கொள்ள அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேண்டிய டைம்க்கு ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். බට් එක ஸோ விவ் பட்டன் இருக்குது. ஸோ நீங்க விவ்வ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அவங்களோட என்னது டோட்டல் அரியர்ஸ் எவ்வளோ, டோட்டல் இன்ஸ்டால்மென்ட் என்ன, அவங்களோட அரியர்ஸ் ஏஜ் என்ன. ஸோ அரியர்ஸ் ஏஜ் அ நீங்க கால்குலேட் பண்றீங்களா சார்? ஸோ அடுத்தது ரீபேமெண்ட். ஓகே சார். அவங்களோட ரீபேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ கஸ்டமர்க்கு அகைன் ஒரு லோன் ஒண்ணு குடுக்குறேன்றாலும், உங்களுக்கு வேண்டிய டைம்க்கு பார்த்துக்கொள்ளையிலும். இந்த லோன் வந்து அவங்க எப்படி பே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதா? இல்லாட்டி வீக்கா இருக்குதா? அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும்.
அடுத்தது அவங்களோட லோன் அமௌண்ட், அவங்களோட அடிஷனல் சார்ஜஸ் எல்லாம் எவ்வளோ, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் என்ன, அவங்களோட எவ்வளோ சேவிங்ஸ் சரி செப்பரேட்டா பே பண்ணியிருக்கிறாங்களா, அவங்களோட டோட்டல் ரீபேமெண்ட் என்ன, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கொள்ளையிலும். அதோட ஃபெசிலிட்டி டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கொள்ளையிலும். வேற இன்ஸ்டால்மென்ட் அவங்களோட எப்படி போய்த்திருக்குதுன்றத டேட்ல இருந்து அ அவங்களோட என்னது பெனால்டி அமவுண்ட் என்ன, சேவிங்ஸ் அமவுண்ட் என்ன, அடிஷனல் சார்ஜஸ் ஆட் ஆகியிருக்குதா, டோட்டல் அமவுண்ட் என்ன, அவங்க பே பண்ணினாங்களா, இன பே பண்ணியிருந்தாங்கன்னா காட்டும். அப்படி பே பண்ணி இல்லாட்டி நீங்க பெனால்டி ஆட் பண்ணியிருந்தா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸ் என்ன, அவங்களோட கேப்பிட்டல் பேலன்ஸ் எவ்வளோ, அவங்களோட டோட்டல் எவ்வளோ பேலன்ஸ்ல இருக்குது, எந்த டேட்ல அவங்க பே பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ வந்து பார்த்துக்கொள்ளையிலும். ஸோ இன்னும் அந்த டேட் வராதனால அப்கமிங் அப்படின்னு உழுவுது. அப்படி அவங்க பே பண்ணி இல்லாட்டி, அங்கன வந்து ரெட் கலர்ல காட்டும். இவங்க இன்னும் பே பண்ணி இல்ல அப்படின்றது. அதோட அவங்களோட ரீபேமெண்ட் ஹிஸ்டரி அவங்க பேமெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, எப்ப எப்ப என்னென்ன பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற ஹிஸ்டரி வந்து இங்கன லிஸ்ட்ல காட்டும் சார். ஸோ உங்களுக்கு எந்த டைம்ல வேண்டாலும் இந்த வந்து டவுன்லோட் பண்ணி ஹிஸ்டரி எடுத்துக்கொள்ளையிலும் அவங்களோட பேமெண்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஐடியாவ எடுக்க. இன்னைக்கு முன்னாடி ஸோ சார் நீங்க இங்கன பார்த்தீங்கன்னா, ஃபெசிலிட்டி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது. அதுல அந்த கஸ்டமர்ட ப்ராடக்ட் பாராமீட்டர் அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளையிலும். அதோட கிரெடிட் இவாலுவேஷன் நாங்க கஸ்டமர்ட ஆட் பண்ணோம் தானே! ஸோ அது பத்தின டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு இந்த லோன் செக்ஷன்லயே பார்த்துக்கொள்ள மேலும். அதோட அவங்களோட கேரண்டர்ஸ் யாரு? வேற அவங்களோட லோன் டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்க இருந்தா காட்டும். அதோட அதர் சார்ஜஸ் என்ன? வேற பேங்க் டீட்டெயில்ஸ். ஸோ அந்த கஸ்டமருக்கு நாங்க கிரியேட் பண்ணக்குள்ள ஆட் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ், லோன் கிரியேட் பண்ணக்குள்ள ஆட் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கன பார்த்துக்கொள்ளையிலும். அதோட லோன் ஆடிட் லாக் அப்படின்றது, அந்த லோன் அவங்க பேமெண்ட் பண்றது பத்தின ஃபுல் ஒரு லாக் உண்டு. இப்ப எப்ப பே பண்ணாங்க, எவ்வளோ பே பண்ணாங்க, அந்த மாரி ஃபுல்லா ஒரு லாக் ஒண்ணு பார்த்துக்கொள்ளையிலும். அதோட இன்டராக்ஷன் ஹிஸ்டரின்றதும் அதே மாரி தான். அவங்க எப்படி எப்படி என்னென்ன நடந்துச்சு, எப்ப லோன் அப்ரூவ் ஆவிச்சு, எப்ப லோன் டிஸ்பர்ஸ் ஆவிருக்குது அவங்களுக்கு, அந்த மாரி டீட்டெயில்ஸ பார்த்துக்கொள்ளையிலும். அதோட அக்கவுண்டிங் லெட்ஜர்ன்றது ஃபுல் அக்கவுண்ட் பத்தின டீட்டெயில். ஸோ இங்கன கிரெடிட் என்ன, டெப்ட் என்ன அந்த மாரி ஃபுல் டீட்டெயில்ஸ இங்கன பார்த்துக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ அதுதான் சார் பேசிக்கா கஸ்டமர்ஸ்ட லோன் கிரியேட் ஆவினப்புறம் ஒரு ஆக்டிவ் லோன் பத்தின லிஸ்ட்ட உங்களுக்கு பார்த்துக்கொள்ற மாரி. ஸோ இங்கன ஒரு கஸ்டமர் வந்து பேமெண்ட் பண்றாங்கன்னா, உங்களுக்கு இங்கன பேமெண்ட் பண்ணிக்கொள்ளவே மேலும். ஸோ அது வந்து இப்ப ஒரு குரூப் லோன்டா நீங்க சிங்கிள் பேமெண்ட் அந்த மாரி குடுக்கவே மேலும். அப்படி இல்லாம பல்க் பேமெண்ட் குடுக்குறதாலும் உங்களுக்கு குடுத்துக்கொள்ள இயலும். பிரான்ச் தான் ஸோ அது பேமெண்ட் பண்ணக்கொள்ள சார் நாங்க பிரான்ச்சஸ்க்கு போயிட்டு தான் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கன மாத்துற பிரான்ச்ச செலக்ட் பண்ணிட்டு, கலெக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்ற அ இத கிளிக் பண்ணி, நீங்க சிங்கிள் பேமெண்ட் குடுக்க போறீங்களா? இல்லாட்டி பல்க் ப்ரீபேமெண்ட் அப்படின்னா ஒரு குரூப் லோன்ஸ்ல பல்க் ப்ரீபேமெண்ட்ஸும் செய்வாங்க தானே! ஸோ அதையும் போட்டுக்கொள்ள இயலும். ஸோ இங்கன நீங்க ஒண்ணாவது என்ன இங்கன கஸ்டமர பார்த்துட்டு, இங்கன பேமெண்ட் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். ஸோ உங்களுக்கு என்னது அ கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கன லிஸ்ட்ல காட்டும். ஸோ அத கிளிக் பண்ணி, கன்ஃபர்ம் பேமெண்ட் அப்படின்ற பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப ரிசிப்ட் புக் ஆட் பண்ணிடல சார். ஸோ அதான் அது அப்படி காட்டுது. ஸோ அந்த மாரி நீங்க பேமெண்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பே ஆவிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லா அது பத்தி உங்களோட லோன் பத்தின ஹிஸ்டரி, உங்களோட கம்பெனி எப்படி ரன் ஆவுது, உங்களோட கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு அப்படின்ற ஃபுல் ஐடியாவ உங்களுக்கு வியூ பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே சார். ஸோ அதுல என்ன சரி questions இருக்குதா சார்?
ஸோ இந்த ப்ராசஸ தவிர வேற என்ன சரி புது ப்ராசஸ் உங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனில நடக்குதா சார்? சார் உங்களுக்கு என்ன சரி questions இருந்தா எங்ககிட்ட கேட்கலும். ஓ! ஓகே சார். நான் காட்டுறேன். ஓகே. ஓகே சார். ஸோ இங்க கலெக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ல நாங்க 1வது பார்த்தோம் சிங்கிள் ரீபேமெண்ட். இப்ப நாங்க பல்க் ரீபேமெண்ட் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஆ ஒரு செகண்ட் தாங்க சார். ஸோ சார் இங்க கலெக்ஷன்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்கு நீங்க போயிட்டு பல்க் ரீபேமெண்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இந்த மாதிரி வர ஃபார்ம்ல வந்து நீங்க 1வது ரூட்ட செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த ரூட்ல வந்து பல்க் பேமெண்ட் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ இங்க நான் நெல்லியடி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கொள்றேன். ஸோ பண்ணின போறோம். இங்க உங்களுக்கு பண்ணிய அந்த ரூட்ல இருக்கிற ஃபுல் கஸ்டமர் லிஸ்ட் வரும். ஸோ அதில நீங்க கேட்டகரி செலக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இங்க லிஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரீபேமெண்ட் ஷீட் என்ன சார் யூஸ் பண்றீங்களா சார்? சார் கால்ல இருக்கிறீங்களா சார்? ஓகே.
ஆஹஹ. சோ அப்ப நீங்க இங்கன ஃபில்டர் பைல வந்து சென்டர செலக்ட் பண்ணணும். சோ அது உங்களுக்கு வேண்டிய மாரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்கன வந்து ஃபுல் லிஸ்ட்ட காட்டும். சோ அதோட அமவுண்டும் ஆட்டோமேட்டிக்கா இங்கன காட்டும். சோ நீங்க அதுல மேல போயிட்டு பல்க் ப்ராசஸ் பல்க் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா, අයාලගේ සෙපරේට් ගන්නවද නැද්ද කියන එක ஓ! பிரிண்ட் කරන්න. ඒ කියන්නේ சார் எனக்கு மறுவ உங்கட்ட ரிக்வயர்மென்ட் மறுவ கிளியரா கொஞ்சம் சொல்லிருமா சார்? சேவிங்ஸ் என்னது? ஆஹஹ. ஓ! நாங்க சேவிங்ஸஸ் வேறையா தான் எடுப்போம். இப்ப இங்கன வந்து லோன்டு பேமெண்ட்ட தான் இங்கன பண்றோம். குரூப்ஸ். ஓகே சார். சோ நாங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்றோம் தானே சார்? சோ நாங்க ப்ராடக்ட் கிரியேட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நினைவிருக்குதோ தெரியும். நாங்க சேவிங்ஸ் அமவுண்ட் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ அங்கன ஆட் பண்ணோம். சோ அங்கன நாங்க வந்து செப்பரேட்லி கலெக்ட் பண்றதுக்கு மாரி அங்கன ஆட் பண்ணியிருந்தோம்டா சார். இன்னும் வந்து வேற ஒரு ஃபீல்ட் இங்கன ஒரு வேறொரு தலைப்போட ஒரு கிரியேட் ஆவிருக்குது சேவிங்ஸ்ன்னு. சோ அந்த கஸ்டமர்ட வந்து சேவிங்ஸ் அமவுண்ட் வந்து வேற எங்கன உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அப்படி கிரியேட் பண்ணியிருந்தேன்டா, அப்படி கிரியேட் அப்ப நீங்க பேமெண்ட் பண்ணக்குள்ள சார், இங்கன ஆட்டோமேட்டிக்கா அது பேமெண்ட் இங்கன நாங்க ப்ராசஸ் பல்க் பேமெண்ட்ட கிளிக் பண்ணக்குள்ள வேறையாவே இங்கன உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அந்த கஸ்டமருக்கு இவ்வளோ சேவிங்ஸ்ல வெட்டி பட போகுது. இவ்வளோ இந்த லோன்ல வெட்டி பட போகுதுன்றது ஆட்டோமேட்டிக்கா இங்கன பார்த்துக்கொள்ள இயலும் சார். ஓகே சார். சோ அத தானே கேட்டீங்க? ஓகே சார். சோ அதுலயும் இந்த இதுல வந்து செஞ்சு கொள்ள இயலும். சோ இங்கன வந்து பல்க் பேமெண்ட்ட அப்படித்தான் குடுக்கணும். சோ இதுல என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா சார்? ஓகே. கிரேட் சார். சோ நாங்க இப்ப எப்படி அ அக்கவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்றோம்ன்னு பாப்போம். சார் இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் இதுதான். அத தவிர உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கொள்ள இயலும். ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ்ல. இப்ப ஆல்ரெடி நாங்க எங்களோட வொர்க் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க இங்க ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் இங்க காட்டுது. ஸோ டேஷ்போர்ட் அனலிட்டிக்ஸ்க்கு போனீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ, பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி நெறைய அந்த டிஸ்பர்ஸ்மென்ட், அனாலிசிஸ், ரீபேமென்ட், டீட்டெயில் அந்த மாதிரி பேசிக்கான ரிப்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி எங்கட்ட கஸ்டமர்ஸ் கேட்டிருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்க ஆட் பண்ணியிருக்கிறோம். அது தவிர உங்களுக்கு புது ரிப்போர்ட்ஸ் என்ன சரி நீங்க ஸ்பெசிஃபிக்கா வேணும்னு கேட்டீங்கன்னாலும், எங்களுக்கு அத ஆட் பண்ணி தர இயலும். ஓகே. ஸோ அதுதான் சார் பேசிக். ஆ நாங்க நாங்க எப்படி அக்கவுண்ட் ஆட் பண்றோன்றத பார்ப்போம். இங்க அக்கவுண்ட் சென்டருக்கு போயிட்டு ஓகே சார். இங்க அக்கவுண்டிங் மாடியூல கிளிக் பண்ணி accounting. කාඩක
சார்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விவோண்டு வரும். அதில பேசிக்கான டீட்டெயில்ஸ போட்டு உங்களுக்கு சேவ் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா சார் ஆட் ஆகிரும். கம்பெனிக்கு தனி அக்கவுண்ட் ஆ. பிரான்ச் வைஸும் உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ளையிலும் சார். கம்பெனிக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இங்க செலக்ட் பிரான்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட் கிரியேட் ஃபார்ம்ல உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். பிரான்ச்சா இல்லாட்டி ஹெட் ஆஃபீஸ் டேயா அப்படி உங்களுக்கு வேண்டியத செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓ! சார். ஓ! சார். உங்களோட ஃபுல் அக்கவுண்டிங் சைட்ஸ இதுல மேனேஜ் பண்ணிக்கொள்ள இயலும். உங்களுடைய கம்பெனி கேஷ் அக்கவுண்ட்ஸ நீங்க பார்த்தீங்கன்னா, கேஷியர்ட் அமௌண்ட் என்ன அந்த மாரி ஃபுல்லா தனித்தனி நீங்க ஆட் பண்ற ஒரு ஒரு டீட்டெயில்ஸயுமே உங்களுக்கு இங்க பார்த்துக்கொள்ள இயலும். கம்பெனிட்ட அக்கவுண்ட்ஸ். அது தவிர புது அக்கவுண்ட்ஸும் கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஆ அதுதான் சார் எங்களோட சிஸ்டம் பத்தின பேசிக் ஓவர்வியூ. உங்களுக்கு வேற என்ன சரி தெரிஞ்சு கொள்ளணுமா சார்? ஆ. ஓ! சார் எஸ்டிமேட் போர்ட்டல் நீங்க எடுக்குறீங்கன்னா, அதுக்கு வேறையா ஒரு அடிஷனல் பேமெண்ட் ஒண்ணு இருக்கும். යාට කාඩ් යාලටම කරගන්න කිසිම ஓ! சார் அப்படின்னா எஸ்எம்எஸ் போர்ட்டல் எப்படி வொர்க் ஆகும்னா, இப்ப நாங்க அதுல ஒன்றும் டீல் பண்ண மாட்டோம். உங்களுக்கே அ உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு டாப் அப் மாரி பண்ணி, நீங்க அப்படியே உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு தனித்தனியா மெசேஜஸ் அனுப்பிக் கொள்ளலாம். அப்படின்னா இப்ப பேமெண்ட் சரி பண்ண இருந்தா ரிமைண்டர்ஸ் வேற ඩිෆයින් කරගන්න පුළුවන් මේ SMS ஓ! அப்போ உங்களுக்கு டிஃபைன் பண்ணிக்கொள்ளையிலும் எப்படி எஸ்எம்எஸ் நடக்குதுண்டு. ஸோ இப்ப இங்க நீங்க பார்த்தீங்கன்னா சார், மைக்ரோ ஃபைனான்ஸ் எஸ்எம்எஸ் செட்டிங்ஸ்ல இப்ப கஸ்டமர் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஒரு கஸ்டமருக்கு அனுப்பணும்டா, எப்படின்றத உங்களுக்கு பார்த்துக்கொள்ள இயலும். அதுல என்னென்ன இப்ப மெசேஜ் அப்போ வேணும், எப்படி டெம்ப்ளேட் சாம்பிள் அது எல்லாமே உங்களுக்கு செலக்ட் பண்ணி, மெசேஜஸ வந்து டிசைன் பண்ணிக்கொள்ள இயலும் சார். ඉෂු කරද්දි යාලට ஸோ லோன் வந்து இஷ்யூ பண்ணக்கொள்ள එතකොට යාලට ටෙම්ප්ලේට්ස් අපි කියමු ප්‍රොමිසරි නෝට් එකක්, ඇග්‍රීමන්ට් එකක් ඕනම ටෙම්ප්ලේට් එකක් අපිට මෙතනින් හදාගන්න පුළුවන්. ம்ஹ்ம். ලැන්ග්වේජ් එකත් ஸோ இப்ப நீங்க பார்க்குற இன்டர்ஃபேஸ்ல சார் உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் எங்களோட சிஸ்டம்லயே டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கஸ்டமர் ஒருத்தர் லோன் வந்து குடுக்கக்கொள்ள, அவங்களுக்கு அக்ரீமெண்ட் எல்லாம் குடுப்பீங்க தானே சார்? ஸோ அதையும் எங்களோட சிஸ்டம்லயே உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இப்படி நீங்க ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் மாரி செஞ்சு வச்சீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்ப அந்த கஸ்டமருக்கு அந்த கஸ்டமர நீங்க கிரியேட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த கஸ்டமரோட டீட்டெயில், அந்த லோன் அமவுண்ட், அரியர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ற மாதிரி எங்களோட இதுல செஞ்சிருக்கிறோம் சார். ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில போட்ட உடனே அது வந்து வேண்டிய லாங்குவேஜ், உங்களுக்கு சிங்கள அக்ரீமென்ட்டோ, தமிழ் அக்ரீமென்ட்டோ, இங்கிலீஷ் அக்ரீமென்ட்டோ அது வேண்டியது உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இப்ப எந்த இடத்துல அது குடுக்கணும் அப்படின்றதையும் எங்களோட சிஸ்டம்ல செட்டிங்ஸ்ல செஞ்சு கொள்ளையிலும். அதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்படி சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு கொள்ளணுன்றத நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தருவோம். ஸோ அது மாரி செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த டைம்ல வேண்டாலும் அத பிரிண்ட் எடுத்து கஸ்டமர் கிட்ட குடுக்கேண்டிய மாதிரி தான் எங்களோட சிஸ்டம் வொர்க் ஆகும் சார். automatically customer details ஓ! loan details fill in எல்லாமே கஸ்டமரோட டீட்டெயில், கஸ்டமரோட ஃபுல் நேம் அதெல்லாம் நாங்க சும்மா கிரியேட் பண்ணக்குள்ளயே, அவங்களோட டாக்குமெண்ட் இப்ப நாங்க ஆல்ரெடி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கிறனால, அத வந்து எங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொள்ளையிலும். அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி சார். ஸோ நீங்க தனித்தனியா அவங்களுக்கு அக்ரீமெண்ட் எழுதிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க தேவையில்ல. ஓகே. ஓகே.
ஓகே சார். நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுறேன். ஓகே சார். தேங்க்ஸ் அ லாட் சார். ஹேவ் அ நைஸ் டே.